ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப உதிரியான வாழைக்காய் துவரன் அதான் பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊர் சைடு நாகர்கோவில்ல எல்லாம் எல்லா ஃபங்க்ஷன்லையும் சாப்பாடு கூட கண்டிப்பாக அந்த டிஷ் வச்சுருப்பாங்க. இது இல்லாத சாப்பாடே இருக்காது. அந்த மாதிரி இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கலாமா? இது எல்லா விதமான வாழைக்காலையும் செய்யலாம். நான் இன்னைக்கு சின்னதாக இருக்கும்ல அந்த வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். அந்த வாழைக்காவை எடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக தோல் சீவணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மேல் பகுதியையும் கீழ் பகுதியையும் மட்டும் கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள தோல் வந்து நம்ம வந்து ஃபுல்லாலாம் சீவ வேண்டாம், எடுக்க வேண்டாம். எடுத்துட்டு இப்போ இந்த வாழைக்காவை இந்த மாதிரி நீள்வாக்கமாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இதை இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுறேன்ல, இதே மாதிரி நீங்கள் எல்லா வாழைக்காவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு வாழைக்காவை வந்து எப்போவுமே வந்து கட் பண்ண உடனே நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுறணும், இல்லைன்னா கருத்து போயிடும். அதனால நீங்கள் வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ண உடனே பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் போட்டுடணும். அப்படி போடும்போது வந்து என்ன ஆகும்னா ரொம்ப வந்து வாழைக்காய் வந்து கருத்து போகாது. நீங்கள் அதே மாதிரி வாழைக்காய் கட் பண்ணும்போதும் கையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா வாழைக்காவையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வாழைக்காவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ இந்த வாழைக்காவை வேக வைக்க போகிறோம். அதுக்கு தண்ணி வந்து அடுப்பில் கொஞ்சம் வச்சுட்டு, தண்ணி வந்து கொதிக்கணும்னு இல்லை, தண்ணி கொஞ்சம் சூடான உடனேயே இந்த வாழைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நான் இப்போ ஒரு 1.25 டீஸ்பூன் உப்பு வந்து போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வேகணும். அடுப்பை வந்து நீங்கள் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் நல்லா வேக வைங்க. அப்பப்போ நீங்கள் வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாழைக்காய் வெந்துடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து வாழைக்காய் வெந்துடுச்சா அப்படிங்கிறது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காயில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம வடிகட்டிடலாம். இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 4 பல் பூண்டு தோல் எடுக்காமல் இந்த மாதிரி கல்லில் வந்து நான் சதைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சதைச்சா போதும், ரொம்ப மையாக சதைக்கணும்னு இல்லை. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இதில் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த வாழைக்காய் தோரனுக்கு இந்த உளுந்து வந்து சேர்க்கும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தாளிக்கிறதுக்காக நம்ம உளுந்து சேர்த்துக்கிறோம். அடுத்து இதில் 2 காஞ்ச மிளகா, அடுத்து நம்ம சதைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையுமே இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வாழைக்காவை இது கூட சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதுவுமே வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் இந்த வாழைக்காவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட 1 டீஸ்பூன் மிளகு வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இதையுமே நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிளகு எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை செய்யும்போது அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இப்போ மிளகு எல்லா வாழைக்காலையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு துருவன தேங்காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ இதையுமே நீங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வாழைக்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனே. இப்போ ரொம்ப உதிரியான நாகர்கோவில் ஸ்டைல் கல்யாண வீட்டு வாழைக்காய் தோரன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை.